வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம as long as அப்படின்ற ஃப்ரேஸ் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஏற்கனவே as far as much asலாம் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த சீரிஸ்ல as long as பத்தியும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த as long asல இருக்கு பார்த்தீங்களா ஒரு வார்த்தை long. இதுதான் க்ளூவே. இந்த longன்ற வேர்ட இங்கிலீஷ்ல 2 அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். 2 இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு நீளம், எவ்வளவு காலம். ஒரு பொருள் எவ்வளவு நீளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்ல ஒரு விஷயம் எவ்வளவு காலம் நீடிச்சுச்சு அப்படின்னு சொல்றதுக்கோ நம்ம இந்த லாங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த as long asன்ற ஃப்ரேஸையும் இதே மாதிரி 2 இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இது தவிர இந்த as long as ஒரு கன்ஜங்ஷனா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மீனிங்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 யூசேஜஸையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் சொன்னோம் இல்லையா? லென்த்தை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் எவ்வளோ லாங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம as long as யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறது? அவன் ஒரு மீன் பிடிச்சான்ல, அந்த மீன் என்னுடைய கை நீளம் இருந்துச்சு அப்படின்னு இப்படி கையை நீட்டி காட்டுவோம் இல்லையா? இதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இது பாருங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அவன் பிடித்த மீன், த ஃபிஷ் ஹி காட், த ஃபிஷ் ஹி காட். அது எவ்வளோ நீளம் இருந்தது அப்படின்றத நம்ம வந்து கையோட கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ as long as பக்கத்தில் அதை போட வேண்டியதுதான். as long as my arm. இருந்தது, இருக்கிறதுனா be verb, இருந்தது past tense, so was. The fish he caught was as long as my arm. The fish he caught was as long as my arm. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். நான் ஒரு பாம்பு பார்த்தேன். அந்த பாம்பு நம்மளுடைய கார்டன் ஹோஸ் அளவுக்கு நீளமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இருந்தது பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் த ஸ்னேக், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால த ஸ்னேக் வாஸ். எதோட கம்பேர் பண்றோம்? கார்டன் ஹோஸோட. as long as a garden was. as long as a garden was. The snake was as long as a garden was. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே ரிவர் தான். இந்த நதி கிட்டத்தட்ட கங்கை மாதிரியே நீளமானது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கேங்கஸ் எவ்வளோ லென்த்தியா இருக்குமோ அதே அளவு இதுவும் நீளமானது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல த ரிவர் இஸ் ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஜென்ரல் ஃபேக்ட் இல்லையா? ஸோ த ரிவர் இஸ் எதோட கம்பேர் பண்றோம்? கேங்கஸோட. ஸோ as long as the Ganges. கிட்டத்தட்டன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனால ஆல்மோஸ்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ த ரிவர் இஸ் ஆல்மோஸ்ட் as long as the Ganges. This river is almost as long as the Ganges. இந்த மாதிரி நாம லென்த்தை பத்தி பேசுறப்போ நம்ம கம்பேர் பண்ண யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம், டியூரேஷன், அதை பத்தி பேசுறப்போ நம்ம as long as யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம செகண்ட் யூசேஜா பார்க்க போறோம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்க எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கோ, உனக்கு எவ்வளவு விருப்பமோ அத்தனை நாள் தங்கிக்கோ, இப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். நீங்க எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இங்கே தங்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு நாளைக்கு விரும்புறீங்களோ அவ்வளவு காலம் வரை இங்கே தங்கலாம், இதுதான் அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ as long as வந்து until மாதிரி, வரை அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டை கொடுக்கும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் டியூரேஷனை பேசுறோம். அதுதான் untilக்கும் as long asக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். until வந்து எந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், எந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்றத சொல்லும். as long as வந்து இப்போலேருந்து அப்போ வரைக்கும் அந்த டியூரேஷன், அதை சொல்றதுக்கு தான் நம்ம as long as சொல்றோம். ஸோ நீங்கள் விரும்பும் வரை இங்கேயே தங்கி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இங்கேயே தங்கலாம், லாம்ன்றத கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ யூ கேன் ஸ்டே ஹியர். எவ்வளவு காலம் வரை? உங்களுக்கு விரும்பும் வரை. யூ வாண்ட். யூ கேன் ஸ்டே ஹியர் as long as you want. You can stay here as long as you want. இப்படி கூட நம்ம சொல்லுவோம், நான் உயிரோட இருக்கும் வரை யாரும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நீங்க வந்து இந்த as long as முன்னாடி வச்சு வேணாலும் சொல்லலாம், பின்னாடி வச்சு வேணாலும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல உனக்கு தீங்கிழைக்க முடியாது, யாரும் உனக்கு எந்த ஹார்ம் பண்ணிட முடியாது, முடியாதுன்னு இருக்கு, அதனால can't யூஸ் பண்ணலாம். ஸோ யாரும் முடியாது, யாரும் இல்லை. ஸோ no one இல்லையா? ஸோ no one can harm you. can'tக்கு பதிலாக நம்ம முன்னாடியே நோ சேர்த்துட்டோம். ஸோ no one can harm you. எப்போ வரைக்கும்? நான் உயிரோட இருக்க வரைக்கும். I am alive. I am alive. இதில் பார்த்தீங்கன்னா இந்த as long as கூட வர்ற பார்ட்டி எப்பவுமே இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். No one can harm you as long as I am alive. No one can harm you as long as I am alive.
அவங்க கிட்ட பணம் இருந்த வரை அவங்க மகிழ்ச்சியா இருந்தார்கள். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? இந்த அஸ் லாங் அஸ் பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வரும்ன்ட்டு. ஸோ, அதனால நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்லயும் எடுத்துக்கிட்டோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, அஸ் லாங் அஸ் பக்கத்துல சிம்பிள் டென்சஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இல்லன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ, அவங்க கிட்ட பணம் இருந்த வரைக்கும் அவங்க மகிழ்ச்சியா இருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ, இந்த இடத்துல அஸ் லாங் அஸ வந்து நம்ம முன்னாடி வச்சு சொல்லலாம். ஸோ, ஏன்னா அந்த இடத்துல அதுதான் நம்ம எம்பசைஸ் பண்றோம் இல்லையா? பணம் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இப்படி நம்ம சொல்றோம். ஸோ, பணம் இருக்கிறதுன்றது பொசிஷன், ஹேவ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால they had money. they had money. அப்ப அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். they were happy. As long as they had money, they were happy. As long as they had money, they were happy. சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சாப்பாடு இருக்கும் வரை அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். ஸோ, இந்த இடத்துல சாப்பாடு இருக்கும் வரை இங்கே தான் as long as யூஸ் பண்ண போறோம் இல்லையா? சாப்பிட்டு கொண்டே இருப்பான். இந்த மாதிரி நம்ம வந்து எம்பசைஸ் பண்றோம். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கீப் வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ, he will keep eating. இருப்பான் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அதனால he will keep eating. சாப்பாடு இருக்கும் வரை there is food. there is food. As long as there is food, he will keep eating. As long as there is food, he will keep eating. இப்ப இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லப் போறோம். போதுமான வெளிச்சம் இருக்கும் வரை நம்ம மேட்ச் விளையாண்டுட்டே இருக்கலாம். தொடர்ந்து விளையாடலாம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ, போதுமான வெளிச்சம், enough light இல்லையா? ஸோ, there is enough light. As long as there is enough light அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ, நம்ம கண்டினியூ பண்ணலாம். we can continue the match. நம் போட்டியை தொடரலாம்னு இருக்கு, லாம்னு இருக்கு. அதனால தான் can யூஸ் பண்றோம். So, we can continue the match. As long as there is enough light, we can continue the match. இல்லைன்னா பின்னாடி வச்சு சொல்லுங்க. We can continue the match as long as there is enough light. இப்போ இவ்வளோ நேரம் as long as சொன்னோம் இல்லையா? இதே மாதிரி டைம் டியூரேஷனை சொல்றதுக்கு for as long as அப்படின்ற ஃப்ரேஸை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா ஒரு விஷயம் தொடர்ந்து அந்த டைம் பீரியட் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா for as long as நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு அவன் 3 வார காலம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து அப்படின்றது சென்டென்ஸ்ல வரலாம், வராமலும் போகலாம். பட் நம்ம எம்பசைஸ் பண்ணுவோம். அவன் வந்து 1 நாள் 2 நாள் இல்ல 3 வார காலம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்ல சொல்றப்போ ஹாஸ்பிட்டல்லையே இருந்தான். அந்த இடத்துல தான் நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுவோம். பட் இங்கிலீஷ்ல சொல்றப்போ அந்த 3 வாரம் அதை நம்ம எம்பசைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 3 வீக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை தான் நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ as long as 3 வீக்ஸ். ஸோ தொடர்ந்து அப்படின்றத நம்ம சொல்கிறப்போ ஃபார் as long as 3 வீக்ஸ் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். he was in the hospital. இன்னுன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா? யாராவது ஹாஸ்பிட்டலைஸ்டு அட்மிட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா he was in the hospital for as long as 3 weeks. ஸோ ஃபார் as long as 3 weeks அப்படி சொல்கிறப்ப நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம். 3 வாரம் இருந்தார் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னா இப்போ இல்லை இன்னும் 2 நாளைக்கு இந்த வலி நீடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இன்னும் 2 நாளைக்கு வலிக்கும் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீடிக்கும், இந்த நீடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து லாஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். 2 நாளைக்கு இதை நீடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ த பெயின் கேன் லாஸ்ட். ஸோ தொடர்ந்து வலிக்கிற போது அதனால ஃபார் as long as 2 days. ஃபார் as long as 2 days. வெறுமனே as long as இல்லை ஒரு ஃபாரையும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ எம்பசைஸ் பண்ணுறோம். இன்னும் 2 நாளைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ த பெயின் கேன் லாஸ்ட் ஃபார் as long as 2 days. The pain can last for as long as 2 days. இன்னொன்று கூட சொல்லலாம். இன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சு. 3 மணி நேரம் நடந்துச்சு. 3 மணி நேரம் நீடித்தது அப்படின்னு இடத்துல போட்டிருக்கோம். பட் நம்ம ஸ்போக்கன்ல அப்படி சொல்ல போகிறது இல்லை. இந்த மீட்டிங் தானே அது 3 மணி நேரம் நடந்துச்சு. ஸோ அந்த 3 மணி நேரத்தை நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுறோம். அந்த டியூரேஷனை நம்ம எம்பசைஸ் மாதிரி சொல்கிறப்ப தான் நம்ம ஃபார் as long as நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 3 hours அதுதான் நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபார் as long as 3 hours. இந்த இடத்துல நீடித்தது அந்த வார்த்தை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. அதனால லாஸ்டட். The meeting lasted. The meeting lasted for as long as 3 hours. The meeting lasted for as long as 3 hours.
இப்போ நாம எவ்வளவு நீளம் அப்படின்றத கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். அடுத்தது எவ்வளவு காலம் அத கம்பேர் பண்றதுக்கு நம்ம சொன்னோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது, இத வந்து ஒரு கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க அஸ் லாங் அஸ் சொல்லலாம், சோ லாங் அஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும் அஸ் லாங் அஸ்க்கு பதிலா நீங்க சோ லாங் அஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன யூசேஜ் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெக்வயர்மென்ட், கண்டிஷன், ப்ரொவைடட் தட்ன்னு சொல்லுவோம். இஃப் மாதிரி ஒரு சவுண்ட்ல இந்த அஸ் லாங் அஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இஃப்க்கும் இந்த அஸ் லாங் அஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீ இத செய்யலாம். இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணா. இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். இத நீ செய்யறதா இருந்தா, நீ இத செய்யலாம். இந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம அஸ் லாங் அஸ், சோ லாங் அஸ், ப்ரொவைடட் தட் இந்த 3 ஃப்ரேஸையுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மாலைக்குள்ள கார திருப்பி குடுப்பதா இருந்தா, நீ கார எடுத்துட்டு போ. ஆனா சாயந்திரத்துக்குள்ள கார திருப்பி குடுத்துருவியா? அப்படி குடுக்கறதா இருந்தா சொல்லு, என் கார எடுத்துட்டு போ. இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ சாயந்திரத்துக்குள்ள காரை திருப்பி குடுப்பதா இருந்தா, நீ எடுத்துட்டு போ. ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ எது கண்டிஷனோ, அந்த கண்டிஷனுக்குள்ள தான் நம்ம வந்து அஸ் லாங் அஸ யூஸ் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு டவுட் என்ன அப்படின்னா, இஃப் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். இஃப்ன்றது நம்ம வந்து ஜென்ரலா இந்த இடத்துல அஸ் லாங் அஸ் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீ இந்த விஷயத்த செய்யலாம். எப்ப செய்யலாம்னா, அந்த கண்டிஷனை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணினா. இந்த இடத்துல தான் நம்ம அஸ் லாங் அஸ், ப்ரொவைடட் தட்ட யூஸ் பண்றோம். ஸோ இஃப்ன்றது ஜெனரல் கண்டிஷன். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ சாயந்தரத்துக்குள்ள கார திருப்பி குடுக்குறதா இருந்தா சொல்லு, நீ எடுத்துட்டு போ. இப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல அஸ் லாங் அஸ், இல்லன்னா சோ லாங் அஸ், இல்லன்னா ப்ரொவைடட் தட். இதுல எத வேணா இங்க யூஸ் பண்ணலாம். நம்ம அஸ் லாங் அஸ் மட்டும் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன். நீங்க சோ லாங் அஸ் கூட அதே அர்த்தம் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்சஸ நம்ம தனித்தனியா ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ என் கார நீ வந்து கடன் வாங்கிட்டு போ. அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ எடுத்துக்கலாம். என் கார நீ பாரோ பண்ணிக்கலாம். யூ கேன் பாரோ மை கார். இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நம்ம கேன் வச்சு தான் செய்வோம். யூ கேன் பாரோ மை கார். எப்போ? என்ன கண்டிஷன்? நீ வந்து அத ரிட்டர்ன் பண்ணணும். ஈவினிங்குள்ளர ரிட்டர்ன் பண்ணணும். யூ ரிட்டர்ன் இட் பை ஈவினிங். ஸோ நம்ம சொன்ன மாரி அஸ் லாங் அஸ் கூட வர அந்த பார்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம எப்பவுமே சிம்பிள் டென்சஸ். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இந்த கண்டிஷன மீட் பண்ணா நீ இத செய்யலாம். அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இந்த இடத்துல எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். ஸோ யூ ரிட்டர்ன் இட் பை ஈவினிங். ஈவினிங்குள்ள. அதனால பை ஈவினிங். You can borrow my car as long as you return it by evening. You can borrow my car as long as you return it by evening. நிறைய பேர் இத வந்து என்னோட சாயந்தரத்துக்குள்ள காரை திருப்பி கொடுக்கும் வரை நீ என் காரை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு முந்தின யூசேஜ்ல நீங்க பார்த்தீங்களான்னா, இந்த டியூரேஷன நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப வந்து இந்த வரைங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாரியே நம்ம இந்த இடத்துலயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த வரை அந்த சவுண்ட் இல்ல. குடுக்கிறதா இருந்தா, அப்படி நீ குடுக்குற பட்சத்துல நீ இத எடுத்துட்டு போலாம். ஸோ இத சொல்றது தான் இந்த அஸ் லாங் அஸ். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க வரை அப்படின்ற சவுண்ட நீங்க எதிர்பார்க்காதீங்க. இப்போ நான் டிவி பார்க்கலாமா? அப்படின்னு பிள்ளைங்க கேட்டா நம்ம சொல்லுவோம். நீ ஹோம்வொர்க்க செய்து முடிக்கிற பட்சத்துல, நீ ஹோம்வொர்க்க செஞ்சு முடிச்சிட்டீன்னா நீ பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி நம்ம சொல்லப் போறோம். இப்ப நீ ஹோம்வொர்க்க செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லு, நான் உன்ன அலோவ் பண்றேன். இப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் நம்ம டிவி பார்க்கலாம் அப்படிதான் இருக்கு. கேன் வச்சு தான் சொல்லப் போறோம். யூ கேன் வாட்ச் டிவி. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன? வீட்டு பாடத்தை செய்து முடிக்கிறது. யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்வொர்க். யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்வொர்க். யூ கேன் வாட்ச் டிவி as long as you finish your homework. நீங்க அந்த வரைய வச்சு நீங்க இந்த இடத்துல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்களான்னா, ஹோம்வொர்க்கை முடிக்கும் வரை நீ வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. ரொம்ப ஆடா இருக்கு இல்லையா? வியர்டா இருக்கு இல்லையா? நீ ஹோம்வொர்க்க முடிக்கிற பட்சத்துல நீ டிவி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நம்ம ஏற்கனவே இந்த ஆஃப்டர் பத்தி சொல்றப்ப சொன்னோம். ஒரு விஷயம் நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா, அப்போ நாம இந்த மாரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அஸ் லாங் அஸ் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பையன் ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டு இருக்கான். அம்மா நான் டிவி பார்க்கவா? அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்க இத முடிச்சிட்டீன்னா நீ போய் பாரு. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க இந்த மாரி டைம் கன்ஜங்ஷன்ஸ், டைம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸை யூஸ் பண்றப்போ, சிம்பிள் டென்ஸ் இல்லாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை கூட யூஸ் பண்ணலாம். as long as you have finished your homework அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான்.
ஸோ எந்த இடத்துல அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு, இதை நீ முடிச்சிட்டீன்னா போகலாம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப as long as you have finished your homework அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சமயத்துல you can watch TV as long as you have finished your homework அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட நான் இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். நீ தங்கிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. இந்த இடத்த நீ சுத்தமா வச்சிருப்ப அப்படின்னா சொல்லு, நீங்க தங்கிக்கலாம். அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்த நீ சுத்தமா வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் நீங்க தங்கிக் கொள்ளலாம். இந்த இடத்த நீ சுத்தமா வச்சிருப்ப அப்படின்னா இங்க தங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் வந்து இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது. தங்கலாம் அப்படிதான் இங்கேயும் இருக்கு. யூ கேன் ஸ்டே ஹியர். எப்போ? யூ கீப் த பிளேஸ் கிளீன். யூ கீப் த பிளேஸ் கிளீன். யூ கேன் ஸ்டே ஹியர் as long as you keep the place clean. You can stay here as long as you keep the place clean. வெளியில போய் சாப்பிடலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டா, நீ பணம் கொடுக்குறதா இருந்தா சொல்லு, நம்ம வெளில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இஃப் வந்து ரொம்ப ஆடா இருக்கும். ஸோ இப்படி பண்றதா இருந்தா நம்ம இதை பண்ணலாம். ஸோ இதை சொல்றப்ப தான் நம்ம as long as யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெளியே சாப்பிடலாம். we can eat out. we can eat out. எப்போ? நீ பணம் கொடுக்குறதா இருந்தா. you pay for it. you pay for it. we can eat out as long as you pay for it. நீ பணம் கொடுக்கும் வரை நாம் வெளியே சாப்பிடலாம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. நீ கொடுப்பதா இருந்தா சொல்லு, நான் வரேன், நம்ம போய் வெளில சாப்பிடலாம். we can eat out as long as you pay for it. அம்மா ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாமா? சாப்பிட்ட அப்புறம் பல்லு தொழுக்குவேன் அப்படின்னு சொல்லு, அதுக்கு ஓகேனா சொல்லு, நீ சாக்லேட் சாப்பிடலாம். சாப்பிட்ட அப்புறம் ஒழுங்கா ப்ரஷ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீ சாக்லேட் சாப்பிடலாம். இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ சாக்லேட் சாப்பிடலாம். யூ கேன் ஈட் சாக்லேட்ஸ். எப்போ? யூ ப்ரஷ் யுவர் டீத் ஆஃப்டர்வர்ட். அதுக்கப்புறம் யூ ப்ரஷ் யுவர் டீத் ஆஃப்டர்வர்ட். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். யூஎஸ் இங்கிலீஷ் வந்து ஆஃப்டர்வர்ட். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஈட் சாக்லேட்ஸ் as long as you brush your teeth afterward. You can eat chocolates as long as you brush your teeth afterwards. ஸோ நம்மளுடைய 3 usages as long as நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான டைம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்க. நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மழை பெய்கிற வரைக்கும் நம்ம வெளில போய் விளையாட முடியாது. இந்த ஃபோன் பேட்டரி 2 நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் ஸ்லைடில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் as long as அப்படின்ற ஃப்ரேஸோடைய 3 யூசேஜஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.